தமிழகத்தை பொறுத்தவரை விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குங்க. இதில் 3 விசில் அப்படின்னாவே மக்களை எழுப்புறது, இந்த பகுதியில் மக்களை வந்து செய்யவில்லை என்றாலும் தெளிவுபடுத்துறது தான் விசில். தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் அதனால் ஒரு நல்ல சின்னம், அருமையான சின்னம். ஒரு கட்சி பெற்றிருக்க வேண்டும். அந்த வகையில் அது வந்து முதலாக நம்ம போட்டியிடுகிறது 2026 தேர்தல் ஆணையத்துக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். போட்டியிடவில்லை. அதனால் விசில் சின்னன்றது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்று. போட்டியிடுகிறோம். எங்களுக்கு மக்களை வீழ்த்து கொள்ளுங்கள், வைத்திருந்தார்கள். மக்களே கோரிக்கை வைக்கப்பட்டது. நான் வருகிறேன் வெற்றி கோப்பை அப்படி என்று சொல்வது போல அந்த சின்னம் அமைந்திருக்கிறது. அதுவும் சில குறிப்பாக சின்ன இந்த சின்னம் வழங்கிய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. இந்த சின்ன மிக்க நன்றி. செய்ய வேண்டும். அந்த பட்டியலில் விசை சின்னங்கள் இருக்க வேண்டும் என்ற அதாவது ஒரு கட்சி வரைந்து இசையை தான் ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதன்படிதான் மக்கள் விரும்புவாங்க. அது மாதிரி ஓசை, விசில் ஓசை. வரைந்தும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஓசை வந்து ஒரு விழிப்பு வெற்றி கோப்பை இல்லை. ஆனால் விழிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்னத்தை ஒதுக்கிய தேர்தல் ஆணையத்திற்கு கோடான கோடி நன்றி. சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து. வாழ்க வளமுடன். வழங்கப்பட்டிருக்கிறது. விசில் சின்னம் எளிமையாக ஒரு கடைகோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொண்டு செல்ல முடியும். ஏற்கனவே விஜய் நடித்த திரைப்படங்கள்ல பாடல்கள் கூட விசில் அடிப்பது போன்ற காட்சிகள் வந்து இருக்கிறது.